அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி தால்ச்சா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. ஒரு குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் 75 ரூபா துவரம்பருப்பு, 75 ரூபா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 200 ரூபா மட்டன் எலும்பு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் ஜீரகம். வெந்தயம் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துட்டு இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிடுவோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிட்டு இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி வந்து 3 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுவோம். மசாலாவோடைய பச்சை வாசனை போயிட்டு இப்போது கட் பண்ணி வச்சுருந்தா 1/4 கேஜி கத்திரிக்காய் இதில் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காயை மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கணும். கத்திரிக்காய் இந்த மசாலாலே வந்து 2 நிமிஷம் குக் ஆகட்டும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தால்ச்சா ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருக்கணும். புளியோட பச்சை வாசனைலாம் போய் காயெல்லாம் வெந்து இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், சுவையான கல்யாண வீட்டு தால்ச்சா ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது போல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூர் நிலரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.